இந்த டிமாண்ட் எல்லாம் எனக்கு உண்டு. ஏன் மருமக இப்படிதான் இருக்கணும். காலையில குளிச்சிட்டு தான் வெளியே வரணும். ரூம்ல இருந்து வரும்போதே குளிச்சிட்டு வரணும். ஓகே. ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. சமையல் விஷயத்துல கரெக்டா இருக்கணும் சார். ருசியா சமைக்கணும், டேஸ்டா இருக்கணும் சாப்பாடு. என் பையனுக்கும் சரி எங்க ஃபேமிலிக்கும் சரி அது கண்டிப்பா கரெக்டா இருக்கணும். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாட பத்தி பேசினா வாய் இருக்காது. வாயில கடிச்சு விட நான். எடுத்த உடனே எல்லாராலையும் நல்லா சமைச்சு போட முடியாது. சமைக்கவே தெரியாது சுத்தமா. சோ சமைக்க தெரியாதவங்களுக்கு அவங்க பார்த்து பொறுமையா கத்து கொடுக்கலாம். நம்ம விட்டு நம்ம கிட்டே போடுறேன். பையனுக்கு குக்கிங் தெரியுமா? என் பையனுக்கு தெரியும். எல்லாருக்கும் தெரியும். என் எல்லா பையனுக்கும் நாங்க சேர்ந்து தெரியும். குக் பண்ணிப்போம், கத்துப்போம். ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. இல்ல கத்துக்கோங்க ஓகே. ஆனா குக்கிங் மஸ்ட். கண்டிப்பா தெரியாதுன்னு சொல்லிட்டு கையை விரிச்சிட்டு உட்கார்ந்திருக்கிறதுல கல்யாணமே பண்ணிக்க வேண்டியது இல்லையே. என்ன நான் சொல்றேன் தம்பி, இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. தெரியணும்னு அவசியம் இல்ல, அதுக்கப்புறம் கூட கத்துக்கலாம். இல்லாம பெண்ணா பிறந்தவங்க எல்லாருக்குமே கண்டிப்பா சமையல் தெரிஞ்சிருக்கணும். பெண்ணா எல்லாருக்குமே ஜீன்லயே வந்துரும். அப்போ ஜென்ஸ் எல்லாம் சாப்பிடுறது இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? எல்லா அம்மாவும் வந்து பசங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாம் சார் கண்டிப்பா. நீங்க சமைக்க வேண்டியதான். அதாவது ஹோட்டல் ஓகே. தினம் ஹோட்டல்ல சாப்பிட்டா உன் வயிறு என்னத்துக்கு ஆகும்? ஒரு நாள் நான் பாத்துக்கிறேன். நினைச்சேன் திருந்த மாட்டேல்ல, வருந்த மாட்டேல்ல. நீ உன் உடம்பு கேட்டத நான் எப்படி பாத்துக்க முடியும்? கூட இருந்து எனக்கு சமைச்சு போடுங்க. சாதிக்க பிறந்தவன்டா இந்த சக்கரபாண்டி. உன்னை சோதிக்க பிறந்தவன்டா இந்த வெற்றிவேலு. தினமும் சொல்லலையே. நீங்க இல்லாத டைம்ல மட்டும் தான் நாங்க ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். அப்ப உங்க வேலை என்னன்னு தெரியுதா? என்ன சொல்லுதுன்னு புரியுதா இல்லையா? சமையக்காரின்னு சொல்றேன். அப்ப நாங்க மட்டும் உங்க வீட்டுக்கு வந்து சமைச்சா நீ அப்ப நாங்க சமையல்காரியா? என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு முடக்காம எறாத. கணவன் வந்து என் புருஷன் பிள்ளைக்கு சமைக்க தெரியும், அவன் இல்லன்னா என்ன பண்ணுவான்? நீ சமை அப்படிங்கிறீங்க. அப்ப உங்க மனநிலை என்ன? கரெக்டா கட்டுட்டா. சார் எங்க மாமியார் தானே சார், உரிமையா தானே சார் சொல்றோம். ஏன் மருமக தானே சார். டேய் இந்த டக்கால்ட்டி வேலைய என்கிட்ட வெச்சுக்காத. ஃபுல் வீடியோக்கு ஹேண்டிலுக்கு கீழ லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி பாருங்க. அப்படியே சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன்.